ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 அதிகாரம் 17 வசனம் கூட வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் என்றென்றைக்கும் கலங்காமலும் வெட்கப்படாமல் இருப்பீர்கள் என்று ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருப்பார்கள். நீங்கள் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளையே, என்னென்ன காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க? ஐயோ, என் பிஸ்னஸ் இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ நஷ்டம் வந்துடுச்சுன்னு கலங்கிட்டு இருக்கீங்களா? அல்லது உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடந்த காரியங்களுக்காக கலங்கி கொண்டிருக்கீங்களா? அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பின காரியத்துக்காக கலங்கி கொண்டிருக்கீங்களா? தேவப்பிள்ளைகள், என்னென்ன காரியத்தை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க? இங்கே வசனம் ரொம்ப அழகாக இன்றைக்கி பரிசுத்த ஆவியை நம்மோடு பேசுகிறார். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் வெட்கப்படாமல கலங்காமல இருப்பீங்க. இன்னைக்கு மாத்திரம் இல்லைங்க, என்றென்றைக்கும் சதா காலங்களிலும். ஆமேன். கர்த்தர் அப்படின்னாலே பாதுகாக்க உண்மையில் இருக்கிறார். இங்க கலங்குறது மாத்திரம் இல்லை, வெட்கப்படாமல் இருப்பீங்க. ஒருவேளை இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு ஒருவேளை பலர் உங்களை பரிகசிக்கிறாங்களா? தேவப்பிள்ளையில் வெட்கப்பட்டிருக்கீங்களா? இன்னும் வாழ்க்கையில் திருமணம் நடக்கலையா? இன்னொன்னுக்கு பிள்ளை இல்லையா? இன்னொன்னுக்கு வேலை கிடைக்கலையா? இன்னும் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு பல காரியங்களை சொல்லி உங்களை வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தி உங்களை மனசு நோக பண்ணிருக்காங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆவியான் திட்டமாய் நம்மளோட பேசுகிற, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் வெட்கப்படாமல் கலங்காமல் இருப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணார். யோவான் 14 1 வசனத்தில் வாசிக்கும் போது, உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக. பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, வியாதியை பார்த்து, தேவப்படியில் மனுஷர்களை பார்த்து பயப்படாதீங்க, கலங்காதிருங்க. ஆவியானவருக்கு துணை இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17 அதிகாரம் 18 வசனத்தை கூட வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வர பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதினாலே அவர்களை நொறுக்கும். பாருங்களேன், எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துறவர்கள் வெட்கப்படுவார்களாக. இதுதாங்க நடக்கும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாச்சே, கர்த்தர் உங்களை கைவிட்டுவாரா? கர்த்தர் உங்களை சத்துரு கையில் ஒப்பு கொடுப்பாரா? நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. உங்களை வெட்கப்படுத்துறதுக்கு வெட்கப்படுவார்களாம். நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தெய்வ பிள்ளைகள, எந்த சூழ்நிலைகள் உங்களை கலக்கம் அடைஞ்சு கொண்டிருக்கிறதோ பயப்படாதீங்க. கர்த்தர் அதை மாற்றுவதற்கு உண்மையில் இருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. அதே ஏசாயா 54:4 அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லச்சை அடைவதில்லை. ஆமே. நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட மாட்டே. நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. பயப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் அவமானத்தை சிலுவையில் சுமந்து கொண்டார். நாம் வெட்கப்படாதிருக்கும்படி, நாம் நல்லா வாழ்ந்திருக்கும்படிக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் அல்லவா? ஒரு நாளும் உங்களை வெட்கத்துக்கோ கலக்கத்திற்கோ ஒப்பு கொடுக்க மாட்டார். பயப்படாதீங்க, வெட்கப்படைய மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை காக்குவதற்கு உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம். எங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஒரு நாளும் கலங்கடிக்கிற தேவனும் இல்லைப்பா. மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலோ நித்திய ரட்சிப்பினால் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னது போல எங்களை ரட்சிக்கிறவர் நீர், எங்களை பாதுகாக்கிறவர் நீர், எங்களை மீட்டெடுக்கிறவர் நீர். ஆண்டவரே, எங்கள் வெட்கங்கள், அவமானங்கள், ஆண்டவர் கலக்கங்கள் மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கரம்பிடித்து நடத்தும், எங்களை ஆசீர்வதித்து, எங்களை கனப்படுத்தும், எங்களை பாதுகாத்துக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.